எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். நம்ம இன்னைக்கு சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். கடல்ல நடக்கிற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயங்கரமா ஆச்சரியப்படுவாங்க. அப்படி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கடல்ல 200 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் ஆழம் இருக்கிறத வந்துட்டு ட்வைலைட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ட்ரில்லியன் கணக்கான உயிரினங்கள் வாழுது. சின்ன சின்ன மீன்கள், ஜூப்ளாங்டோன் போன்ற உயிரினங்கள்லாம் அங்கிருந்து இரவு நேரங்கள்ல உணவுக்காக மேல வரும். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உணவை எடுத்துட்டு கீழே போயிடும். ஏன் வந்துட்டு பகல் நேரங்கள்ல வரதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய மீன்கள் வந்துட்டு சாப்பிட்ற அச்சுறுத்தல் இதெல்லாம் இருக்கிறதுனால இரவு நேரங்கள் தான் 100 அடி மேல வந்துட்டு சாப்பாடு தேடி வந்து சாப்பிட்டுட்டு கீழே போகுது. இதை டயல் வெர்டிகல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா இது ஒரு வகையான தாவரங்களை சாப்பிட்றதுக்காக வருது. அந்த தாவரத்தோட பேரு தான் பைட்டோபிளாங்டன். இதை சாப்பிட்டு கீழே எடுத்துட்டு போறதுனால கார்பனையும் சேர்த்து கீழே எடுத்துட்டு போகுது. இதனால குளோபல் வார்மிங்ல கூட சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிறது, வெதர் கண்டிஷன் மாறிக்கிட்டே இருக்கு, கடல் வந்துட்டு சூடாகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த உயிரினங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதை பாதுகாக்கிறதுக்கு நம்மளும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்திருக்காங்க. ரேடியோவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா மார்க்கோனி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா வயர்லெஸ் தகவல் பரிமாற்றத்துக்கு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது நம்மளோட இந்தியர் தான். ஏன் மார்க்கோனி வந்துட்டு கண்டுபிடிச்ச ரேடியோவுக்கு அடித்தளம் போட்டவரே நம்மளோட இந்தியர் தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1895 கல்கட்டால ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்துட்டு எல்லார் முன்னாடியும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு அவரோட கண்டுபிடிப்பை. ரேடியோ வேவ்ஸ், அந்த அலைகளை வச்சு டிரான்ஸ்மிட்டும் பண்ணி காமிச்சிருக்காரு. 23 மீட்டர் தொலைவில் வந்துட்டு 2 டிவைஸ் பொருத்தி அதில் ஒரு இடத்துல வந்துட்டு மணி அடிக்கிற சத்தம் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகி இன்னொரு இடத்துல வந்துட்டு கேட்டிருக்கு. அண்ட் இதை வந்துட்டு உலகம் ஃபுல்லாக இருக்க விஞ்ஞானிகளும் தெரிஞ்சிருக்காங்க. இதுக்காக அவர் காப்புரிமை எதுவுமே வாங்கலை. யார் வேணாலும் ஆராய்ச்சி யூஸ் பண்ணிக்கோங்க, மக்களுக்கு என்னோட ஆராய்ச்சி பயனுள்ளதாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருக்காரு. இதன் பின்னர் இதை வந்துட்டு பேஸா வச்சுதான் மார்க்கோனி அவர்கள் ரேடியோவே கண்டுபிடிச்சிருக்காரு. அதன் பின்னர் அவர் வந்துட்டு காப்புரிமை இதெல்லாம் வாங்கி வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆனா ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்துட்டு அப்படி ஒருத்தர் வயர்லெஸ் தகவல் பரிமாற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதே உலகத்துல பெருசா தெரிய வரல. இப்ப நம்ம யூஸ் பண்ற வைஃபை, ப்ளூடூத் இது எல்லாத்துலயுமே அவரோட டெக்னாலஜி தான் அடிப்படையா கொண்டுதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலால தண்ணி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை கண்டுபிடிச்சது இந்தியா தானே உங்களுக்கு தெரியுமா? 2008 இஸ்ரோ வந்துட்டு பயங்கர ஹீரோவா ஒரு மிஷினை வந்து லான்ச் பண்றாங்க. அதுதான் சந்திராயன் 1. சந்திராயன் 1 அங்க போயிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை ரிசர்ச் பண்ணி பூமிக்கு அனுப்புது. அந்த முக்கியமான தகவல்கள்லாம் வந்துட்டு இந்தியா பகிருது. அதுல ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலால தண்ணி இருக்கு மற்றும் ஹைட்ரோக்சைட் மாலிகுல்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்துட்டு சொல்லிட்டாங்க. நிலால தண்ணி இருக்கு. அது வரைக்குமே நிலால வந்துட்டு வறண்டுதான் இருக்கு, இல்ல தண்ணி இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காசிப்பா, ஒரு சண்டையா போயிட்டு இருந்துச்சே தவிர ஒரு ஆதாரம்ங்கிறது இல்லவே இல்லை. இந்தியா வந்துட்டு அந்த ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. அப்பயும் உலக நாடுகள் ஏத்துக்குச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. நாசால இருந்து எல்லா ஆர்கனைசேஷனும் அவங்க கிட்ட இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்றாங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லி. இந்தியாவோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் பொருந்து போனதுக்கு அப்புறம் தான் ஓகே நிலால தண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு நிலாக்கு வீடுகள் கட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு நம்ம இந்தியா கண்டுபிடிச்ச இந்த விஷயம் ஒரு முக்கியமான அடித்தளமா இருக்கு. ஸ்கூல் காலேஜ்ல நம்மளால பொதுவா பார்க்க முடியறது ஸ்கேல், ரூலர். இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இப்போ ஸ்கூல் சில்ட்ரன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து தனியா பென்சில் பாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் ஸ்கேல் இல்லாம அவங்க போகவே மாட்டாங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கேலை பார்த்தா எங்க நம்ம அதுல அடி வாங்கிருவோமா அப்படின்னு சொல்லி பயம் கூட இருந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கேலுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு தெரியுமா? ஆக்சுவலி இந்த ஸ்கேல் வந்துட்டு இந்தியாவில தான் ஆரிஜினேட் ஆச்சு. சிந்து சமவெளி நாகரீகம் இருக்கு இல்லையா, கிமு 1500க்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். யானை தந்தம், மரங்கள் இதன் மூலமா வந்துட்டு ஸ்கேலா பயன்படுத்திருக்காங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதுல வந்துட்டு டெசிமல் சப்டிவிஷன்ஸ் அதெல்லாம் போட்டுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. கோடு போடுறதுக்கும் வரையறதுக்கும் ஸ்கேலை நம்ம பயன்படுத்திருக்கோம். இப்போ நீங்க ஸ்கேலை பயன்படுத்துறீங்க அப்படின்னா இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.